ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷப்னாஸ் ஸ்டastykitchen. இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம். மட்டன் கோலா உருண்டை குழம்பு, அதுக்கப்புறம் ஆலு கீமா மசாலா, ரெண்டு டிஷ் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கோலா உருண்டை குழம்பு வந்து செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொத்துக்கறியை நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொத்துக்கறியோட இந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். 1/4 கப் தேங்காய், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட் இருக்கும். கொத்தமல்லி புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட வந்துட்டு நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் கொத்துக்கறியையும் இந்த தேங்காய் பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து தண்ணி சேர்க்காம நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துக்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் இப்போ சேர்த்தாச்சு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் கிடையாது, ஏன்னா பச்சை மிளகாய் போட்டனால மிளகாய் தூள்லாம் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தா போதும். அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். இதில் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுலேயும் இப்போ குழம்புக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து காட்ட மறந்துட்டேன், சாரி. வந்து அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியும் இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா மசியட்டும். இது கூட 2 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். எல்லாமே நல்லாவே எண்ணெயில் வதங்கிடுச்சு. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் சேர்க்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம், அந்த திக்னஸ், குழம்பு திக்னஸ்க்காக. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளோதான் மசாலா. இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, மசாலாவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது கூட வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அந்த மசாலா உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன்றா வந்து குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அந்த கொத்துக்கறி வந்து சேர்க்கக்கூடாது. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த கொத்துக்கறி இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிட்டோம். ரொம்ப குக் ஆகக்கூடாது, ஒரு 3/4 வாசி வெந்தால் போதும் உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் நான் வந்து கோகோனட் பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு அரை கப் தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துடுச்சு. ஸோ தேங்காயும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இருக்கட்டும். நல்லா வந்து அந்த குழம்பு வந்து கொதிக்கும். அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்துக்கறி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக பெருசோ எவ்வளோ ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இதில் சேர்த்துக்கோங்க. சுவிட்ச் ஆஃப் வந்து அந்த அடுப்பை வந்து சிம்மில் வைக்க வேண்டாம், ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சிம்மில் வச்சிங்க அப்படின்னா உருண்டை வந்து கரையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சிம்மில் வச்சா வந்து உருண்டை வந்து கரையாது, அப்படி கிடையாது. ஹையில் வச்சா மட்டும்தான் கரையாது. நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். உடனே வந்து கரண்டி போடுறாதீங்க, லைட்டாக வந்து அந்த குழம்போடு மிக்ஸ் பண்ணி விடுங்க உருண்டையை.
இந்த சைட் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஆலு கீமா மசாலா வந்து செஞ்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுல வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். தாளிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாவோ இல்லைன்னா சாப்பவோ நம்ம வந்து கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். வெங்காயம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 தக்காளி 2 சாப்பா கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வந்து வதங்கட்டும். இது கூட வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா வந்துட்டு இதில் சேர்க்க தேவை கிடையாது. நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுமே அது மட்டும்தான். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது மட்டும் சேர்த்துக்கோங்க மசாலா. சப்போஸ் உங்களுக்கு பெப்பர் வந்து தேவைப்பட்டுச்சு, காரம் வேணும்னா நீங்கள் பெப்பர் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கொத்துக்கறி அரைச்சதில் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல, வாஷ் பண்ணி அந்த கொத்துக்கறியை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். தண்ணி ஊற்ற வேண்டாம், நல்லா ஃப்ரை பண்ணட்டும். அந்த மசாலாவோட நல்லா அது குக் ஆகும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து இந்த மசாலாவோட குக் ஆகட்டும், தண்ணி சேர்க்காம. டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு சாப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த மட்டன் கீமா இருக்குல்ல, அந்த கொத்துக்கறியும் உருளைக்கிழங்கு நல்லா வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆலு கீமா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லியை சாப்பாக கட் பண்ணி அது இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ஆலு கீமா மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். மட்டன் கோலா உருண்டை குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.